ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆடு மேய்க்க வந்துட்டோங்க. பாருங்க எங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மழையில தான் ஆடு மேய்க்க வந்திருக்கோம். எங்கே இன்னைக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் கடலைக்காடுங்க. இது வந்து சூப்பர் நேப்பியர் புல்லு போட்டிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இன்னைக்கு நாங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம். நம்ம சூப்பர் நேப்பியர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தாங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம். ஆடெல்லாம் பாருங்க மழையில நனைஞ்சிக்கிட்டு எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த சூப்பர் நேப்பியர் புல்லு வந்து மாட்டுக்கும், ஆட்டுக்கும் வந்து அறுத்து அறுத்து தாங்க பொழுதோட பொழுதோட போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு மழை அதிகமா இருக்கிறதுனால ஆடு வந்து மேய்ச்சலுக்கு புடிச்சிட்டு போக முடியல. அதனால இந்த சூப்பர் கரணையிலேயே விட்டு மேய்க்கிறோம். ஆடு பாருங்க அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு சரியாவும் மேயவும் மாட்டேங்குதுங்க. நம்ம ஒரு ஆடு, 2 ஆடா இருந்தா கட்டி வச்சு தீனி போடலாம். இத்தனை ஆடுகள் இருக்கு நம்மகிட்ட. ஒரு 30 உருப்படி பக்கம் இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே வந்து தீனி போட முடியாது. மேலே பாருங்க கற்கள் வந்து பயங்கரமா கட்டியிருக்கு. எப்படியுமே இன்னுமே கனமழை வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா தாங்க இருக்குது. அதுக்குள்ள வந்து நம்ம ஆட்டை மேய்ச்சிட்டு போயிடலான்ட்டு இந்த பக்கம் தான் நின்று மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் எங்கள் ஊர்லலாம் மழை காலையிலேருந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குங்க. வெயிலே இன்றைக்கி பார்க்க முடியல. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க, நிற்க கூட முடியல, அந்த அளவுக்கு வெயில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு, சரியான மழை, நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு மழை பெய்யுது. மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் நம்ம ஆடு வளர்த்தோம்னா இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து மேய்ச்சே ஆகணுங்க. இல்லைன்னா வந்து ஆடு மாடுகளுக்கு வயிறும் நிறையாது. இது வந்து வெள்ளை சோளம் தாங்க. இது வந்து ஆடு மாடு மேய்ச்சலுக்காக தான் போட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஆட்டை விடலைங்க. ஏன்னா இளம் பயிராக இருக்குது. இந்த இடத்துல ஆட்டை விட்டோம்னா ஆடு வந்து எல்லாம் உழப்பி வச்சிரும். அதனால தான் நம்ம வந்து சூப்பர் நேப்பியர் புல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தான் ஆட்டை விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் நம்ம கெடாலாம் வந்து நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இளங்குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுதுங்க. ஒரே இடத்துல நின்று மேய மாட்டேங்குது. பாவம் குளிரும் தாங்க மாட்டேங்குது. நாங்கள் வீட்டில் தாங்க விட்டுட்டு வந்தோம். எல்லாமே அவங்க அம்மா கூடவே ஒடியாந்துருச்சு. சரி வாங்க அப்படின்ட்டு அவங்களையும் வச்சு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். மழையும் வந்துடுச்சுங்க. பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்ட்டு. என்னங்க பண்ணுறது, இந்த மழை காலத்தில் இப்படி ஆடை கொண்டுட்டு வந்து மேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஆடு வயிறு நிறைஞ்சாதான் எங்கள் வயிறும் நிறையும். அதுக்காக தான் நாங்கள் மழையெல்லாம் பார்க்காம இன்றைக்கி ஆட்டை வந்து ஃபுல்லாக மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப கனமாக மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் கனமழை வந்துருச்சுங்க. நாங்கள் ஆட்டை கொண்டுட்டு வந்து இந்த காட்டுக்குள்ளே முடிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே ஒரு பாதை இருக்குது, இது வழியாக அப்படியே ஆடெல்லாம் பட்டிக்கு போயிடுங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.